ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அரசு பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசி இந்த ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் தான் வந்திருக்கு. வேக்கண்டே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கான வேக்கண்ட்டும் விட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க எல்லோரும் வந்து எலிஜிபிளான போஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இப்போ தான் என் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஓஎன்ஜிசி ஆயில் அண்டு இயற்கை வாயு. ஸோ அந்த நிறுவனத்துலேருந்து வந்த ஒரு ஜாப், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஓகேவா? என்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்ட்டு வந்து வந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு, செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டு, லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து கிளியராக பார்ப்போம். இதில் முக்கியமாக வந்து சதர்ன் ரீஜியனில் பார்ப்போம். சதர்ன் ரீஜியனில் தமிழ்நாடு பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து எத்தனை வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் சொல்லிட்டு 53 வேக்கண்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் ரீஜியன், அந்த ரீஜியனுக்கு வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக எத்தனை வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 153 வேக்கண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேனு, எலக்ட்ரீஷியனு, ஃபிட்டரு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மெக்கானிஸ்ட்டு, மெக்கானிக் டீசல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து யாரெல்லாம் எலிஜிபிளோ, ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து கிளியராக இதுக்கு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அவ்வளோ போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 12th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. டிராஃப்ட்மேன், எலக்ட்ரிஷியன்லாம் நீங்கள் ஐடிஐ வந்து அந்தந்த ஃபீல்டில் வந்து முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 10th டிகிரி வரைக்கும் இருக்கிற குவாலிஃபிகேஷனு எல்லாத்துக்கும் வந்து இங்கே வேக்கண்ட் இருக்குது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 24 இயர்ஸ். அந்த ஏஜில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்டினா 29 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ்ட் வைஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் சொல்லிட்டேன், ப்ளஸ் வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் சேல்ரி வந்து தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கிராஜுவேட்டாக நீங்கள் போனீங்கன்னா, இதே பிடெக் டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 9,000. 3 years டிப்ளமோ வந்து முடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து 8,050. நெக்ஸ்ட்டு 10th 12th அந்த கிரேட் அது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7,000. அந்த ரேஞ்ச் பிட்வீனில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஃபார் த அப்ரூவல் வுட் பி பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆன் பேசிஸ் ஆஃப் மார்க். நீங்கள் வந்து 10th 12th என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க மெரிட் லிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த எக்ஸாமும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டென்ஷேட்டிவ் வேக்கண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. வேக்கண்ட்டை வந்து இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் செக்டார் கீழே தான் வருது. ஸோ இது எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸாக தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 year வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 yearக்கு அப்புறம் பெர்மனெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்மனெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கின்னு போகலாம் அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வெப்சைட் லிங்க்கு. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்ளை பண்ண வேண்டாம். எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை அப்படின்னு வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து சொல்லியிருக்காங்க டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோ தூரம் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்த்ஸ் வந்து 12 months உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி 1 year வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4/10/2024 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25/10/2024. ஸோ 20 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ரிசல்ட் அண்ட் செலெக்ஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/11/2024. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் அண்ட் ஜாயினிங் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து வந்துடும் அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் நேம் ஆஃப் ஒர்க் சென்டர்லாம் எங்கெங்கே இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 24 places வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஆல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கும். இதே காரைக்கால்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில். ஸோ தமிழ்நாடுலனா யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் அந்த ரீஜனில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். காரைக்கால்னு எடுத்திங்கன்னா காரைக்காலில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாரெல்லாம் சும்மா இப்போதைக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு சும்மா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தரமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து செட் ஆகணும்னா வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து கூடிய சீக்கிரம் நல்ல ஒர்க்காக அப்டேட் பண்ணினே இருக்கிறேன். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இதுமாரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.